Don't forget to like, subscribe and share the videos. Okay, next topic was Gotipuva dance. Gotipuva dance அப்படிங்கிறது என்னன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான டான்ஸ் ஃபார்ம் தான் இந்த கோட்டிபுவா டான்ஸ்னு சொல்கிறாங்க. இது ரீசெண்டாக எதுக்காக நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா கோட்டிபுவா சைல்டு ஆர்டிஸ்ட் who experience the world as their stage and approaches as a constant companion face an uncertain future when they hit puberty leaving them without a skills required for a job. அந்த வந்து கோத்திபுவா சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட சிறு வயதுலேருந்து அதாவது சைல்டுஹுட்ல இருந்து அந்த டான்ஸுக்காக ட்ரைனிங் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு அவங்க பூப்பர்ட்டி வந்து அட்டைன் பண்ணுறாங்க இல்லைன்னா அப்படின்னா அங்கேருந்து வெளியே வரப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு ஸ்கில் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து வெளியே வந்து சொசைட்டிக்குள்ளே வந்து வராங்க. அந்த டைமில் வந்து அவங்க நிறைய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய யங் பாய்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேர்ள்ஸாக வந்து ட்ரெஸ் மேட் பண்ணிவிட்டு வியர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கோத்திபுவா டான்ஸ் வச்சு நம்ம ஃபிலிம்ஸில் மேபி கேள்வி கேட்கலாம் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப. அந்த மாதிரி பார்க்குறப்ப கோட்டிபுவா டான்ஸ் சொல்லி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இட் வாஸ் த மெஜஸ்டிக் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஒடிஷா. ஒடிஷா ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் தான் இந்த கோட்டிபுவா டான்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரீகர்சர் ஆஃப் கிளாசிக்கல் ஒடிசி டான்ஸ். கிளாசிக்கல் ஒடிசி டான்ஸோட இப்போ இருக்கக்கூடிய ஃபார்ம் தான் ஒடிசி டான்ஸ். அதோட ப்ரீவியஸ் வந்து இதுதான் இந்த கோட்டிபுவா. அந்த மீனிங் வாஸ் கோட்டி மீன் சிங்கிள், புவா மீன்ஸ் பாய். ஒடிசா லாங்குவேஜோட மீனிங் வந்து அது. டூரிங் திஸ் டான்ஸ் ட்ரைனிங் ஆல்சோ ட்ரெயின் அட் இந்த குருகுலாஸ் அண்ட் அக்கடாஸ் சொல்லி சொல்கிறாங்கல்ல. இந்த குருகுலாஸ் அண்ட் அக்கடாஸ் வந்து அந்த கோட்டிபுவா ட்ரைனிங்க்கு வந்து யார் போகிறாங்களோ அவங்க வந்து சைல்டுஹுட்லேயே வந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து சிங்கிங் பண்ணுறது, டான்ஸிங் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஆக்ரோபாட்டிக்ஸ்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. த ட்ரெஸ் அஸ் அ கேர்ள்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் டெம்பிள் ஃபெஸ்டிவல், சோஷியல் கேதரிங்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் செரமானிஸ். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி வந்து இதோட ஃபார்ம் வந்து தேவதாசி அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஒடிசா ஸ்டேட்டில் வந்து இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் வந்து தேவதாசி அந்த சிஸ்டம் வழியாக தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து போய் கிங் ராமச்சந்திர தேவ் இவரோட ரிஜினுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த தேவதாசி முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யங்கர் பாய்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி இந்த டான்ஸோட இதை வந்து கொண்டு போகிறாங்க. பாய் டான்சர்ஸ் கேம் இன்டு தி எக்ஸிஸ்டன்ஸ். தேவதாசி அண்ட் மகாரி இவங்க தான் முன்னாடி வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யாருக்காகனா லார்ட் ஜெகநாத்துக்காக, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு காட். இந்த எராவுக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் அந்த பாய்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட்லி இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூட் வந்தனா ப்ரேயர் டு த காட், அபிநயா அண்ட் பந்த நிருத்யா, ரிதம்ஸ், ரொக்கரப்படி ப்ரொசீஜர் அண்ட் எனாக்மெண்ட் ஆஃப் சாங். மேபி ஃபிலிம்ஸ் வந்து இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த 3 வேர்டையும் இல்லைனா இந்த 3 வேர்டையுமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்து இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி இதில் எத்தனை பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வந்தனா, அபிநயா அண்டு பந்த நிருத்யா. வந்தயான்னு பார்க்குறப்ப ப்ரேயர் டு த காடு அண்ட் அபிநயா வந்து எனாக்மெண்ட் ஆஃப் சாங் அண்ட் பந்த நிருத்யா வந்து ரிதம்ஸ் ஆஃப் ஆக்ரோபாட்டிக் போஸ்டர்ஸ். இது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் என்ன சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்னென்னா மர்தலான்னு பார்க்குறப்ப நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தபேலா மாதிரி இருக்கும். அந்த தபேலா கூட இன்னொரு பேர் தான் வந்து மர்தலான்னு சொல்கிறாங்க. கினிங்கிறது என்னென்னா கினிங்கிறது இந்த 2 சைடு வந்து ஒரு பிளேட் வச்சு இப்படி அடிக்கிறது. நம்ம இன்னொரு மீனிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜால்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜால்ரான்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது. அதோட இன்னொரு பேர் தான் வந்து இந்த கினிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஹார்மோனியம் தெரியும், வயலின் தெரியும், ஃப்ளூட் தெரியும். இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு தான் இந்த கோட்டிபுவா டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸ்டேஜில் வந்து. மோஸ்ட்லி இவங்க ஃபைலில் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட ஹேண்டையும் ஃபீட்டையும் வந்து யூஸ் பண்ணி அதிகமான ஒரு போஸ்டர் வந்து கொடுக்குறது தான் இந்த கோட்டிபுவா டான்ஸோட மெயினான ஒரு ஃபார்ம். ஓகே, கோட்டிபுவா டான்ஸ் பற்றி பார்க்குறப்ப நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் போதும். எங்கே ஃபார்மேஷன் ஆகுது, எந்த ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இதோட மீனிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த இதோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் என்ன சொல்லி பார்க்குறப்ப இந்த 3 இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப.